முதலமைச்சர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார். 3 நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் துணை முதலமைச்சர் பேட்டி. தமிழ்நாட்டில் இருந்து அதிக எண்ணிக்கையில் இளம் விளையாட்டு வீரர்களை உருவாக்கி வருகிறோம். சென்னையில் விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. முதலமைச்சர் பூரண நலம் பெற்று முன்பை விட அதிவேகமாக மக்கள் பணிகளும் இயக்க பணிகளும் ஈடுபடுவார். அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. பட்டு கைத்தறி நெசவாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நெசவாளர்களுடன் கலந்துரையாடிய எடப்பாடி பழனிசாமி உறுதி. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. இரு அவைகளும் 12 மணி வரை ஒத்திவைப்பு. மத்திய அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம். ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்று முழக்கம். சிவகாசி அருகே ஆண்டியாபுரம் பட்டாசு ஆலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது. பட்டாசு ஆலை போர்மன் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று மேலாளர் கைது. மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் தாக்கல் செய்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி. பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மானம். காஞ்சிபுரம் அருகே தாறுமாறாக ஓடிய லாரி இருசக்கர வாகனங்கள் கார் மீது மோதி விபத்து. வடமாநிலங்கள் ஓட்டிய லாரியால் ஒருவர் உயிரிழப்பு, 4 பேர் படுகாயம். வாணியம்பாடியில் மலைக்குன்றில் இருந்து ராட்சத பாறை சரிந்து சாலையில் விழுந்து வாகன போக்குவரத்து பாதிப்பு. பாறை விழுந்த நேரத்தில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்ப்பு. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலவரம்பு நிர்ணயித்தது குறித்து குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டது தொடர்பான வழக்கு. மத்திய அரசு மற்றும் அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். பண்ருட்டி தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் மீது 10 கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கு பதிவு. வருமானத்தை விட 571 விழுக்காடு அதிகமாக சொத்து குவிப்பித்திருப்பதாக வழக்கு பதிவு செய்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை. சிவில் விமான போக்குவரத்து துறையில் 4300 காலி பணியிடங்கள் உள்ளன. மத்திய அரசு தகவல். ஐசிஐசிஐ வங்கி முன்னாள் சிஇஓ சந்தா கோச்சார் குற்றவாளி. சந்தா கோச்சார் 64 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதை உறுதி செய்தது மேல்முறையீட்டு தீர்ப்பாயம். இந்தியா பாகிஸ்தான் போரை போல் பல போர்களை நிறுத்தியவர் ட்ரம்ப். வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் பேட்டி. இந்தோனேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் கலப்பு அணிகள் சாம்பியன்ஷிப் போட்டி. காலிறுதியில் ஜப்பானிடம் இந்தியா போராடி தோல்வி. கிரிக்கெட்டுக்காக உடல் எடையை நன்றாக குறைத்த சர்பராஸ் கான். இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் பாராட்டு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாஷிங்டன் ஓபன் டென்னிஸ். மரிய ஷகாரி 2வது சுற்றுக்கு முன்னேற்றம்.